ஆமா, நான் தான் வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் பொங்கல் வச்சு இட்லி வச்சு சாம்பாரும் சட்னியும் பண்ணிட்டேன். எழுந்திரிச்சது யாரு காஃபி குடிப்பாங்க யாரு டீ குடிப்பாங்கன்னு தெரியல. அதான் பெருசா போயிட்டே இருக்கே. இன்னும் கூட செஞ்சிருப்பேன். என்ன வந்திருக்க? அதுக்குள்ள உன்னை யாரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம்? எல்லா வேலையும் வீட்டுல நான் தான் செஞ்சுட்டு இருப்பேன். என்ன இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் அத்தை தனியா சொல்லிதான் பகிர்ந்துக்கணும்னு என் அம்மா சொன்னாங்க. அத அத்தை உங்களுக்கு விஷ் பண்ணவே இல்ல, இப்பதான் எந்திரிச்சு. ஓ, நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா இல்ல டீ சாப்பிடுறீங்களா? சரி, நீ என்ன போய் முடிச்சுக்கிறேன்னு வந்து நிக்கிற? வச்சிருக்கு மாமா. சந்தோஷம்ப்பா. நீங்க வெறும் வாயத்தோட வாக்கியா? ஏதாவது சொல்லிட்டு உனக்கு தெரியுமா, நான் காலையில எந்திரிச்சு வந்தேனா வந்தப்போ சாமி சரி போய் காஃபியாவது போடலான்னு சமையல் கட்டுக்கு போனல. யார் பண்ணது தெரியுமா? இது எல்லாமே சரவணன் பொண்டாட்டி தங்கமயில் தான் செஞ்சிருக்கா. முடியாத வேலையா ஒத்த ஆளா செஞ்சிருக்காங்க. வாத்தியாபமதே பொண்ணு கோமதே, உன் புரிஜம் பார்த்து நடத்தின கல்யாணம் நல்ல சிறப்பாதான் இருக்கு. மாமா இந்தாங்க மாமா, குடிப்பா. சூடா இருக்கு பாத்து. அடடடடடடா, அற்புதமான டீ, சூப்பரா இருக்கு கோமதி. சரி, கொஞ்சம் நடந்துட்டு வந்து. மட்டுமா எல்லாத்தையுமே அளவா தான் பண்ணுவோம். என்ன சொன்னீங்க? அக்கா உட்காருங்கக்கா. ஐயோ, சேர்ந்து பாக்கலாமே. சேர்ந்து பாக்குறதா? இல்ல இல்ல, இனிமே இந்த வீடு கொஞ்ச நாள் போட்டுமே. நேத்து தானே கல்யாணம் ஆகி வந்த, இன்னைக்கு ஒத்தால வேலை பாக்குறீங்க. எப்படி உங்களால முடியுது? சமீபமா வந்தோம். சரி, அது வரைக்கும் வருஷ கணக்கா 8 காட்டுங்க. வேலை செஞ்சு செஞ்சு இப்படி எல்லாம் உங்க கை காய்ச்சி போயிருக்கு பாருங்க. மறுபடியும் ஏதாவது சொன்னீங்களோ? இல்ல இருக்கட்டும் அத்தை. இருந்தீங்க உங்க அண்ணனுங்களுக்கு பயந்து திருச்செந்தூர்ல ஒளிஞ்சிருந்தாலே செஞ்சிருக்காங்களா? நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆமா ஆமா, அது ஒரு பெரிய வேலை பாரு. டீன்னு கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களா? ஏன் போட அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நடக்கிறதா சொன்னேன். செஞ்சது தானே சொன்னேன். அதெல்லாம் நாங்க செய்யலன்னு தானே சொன்னீங்க. தினமும் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செய்வேன்னு சொன்னால. அவங்க வீட்டுல ஆமா. ஏமா எங்க அரசிக்கு, செந்தில் தம்பிக்கு, கதிர் தம்பிக்கெல்லாம் குடு காஃபி. பெட் காஃபியா? அப்படின்னா ஐயா அப்படியெல்லாம் காபி குடிக்கிற பழக்கம் இங்க யாருக்கும் இல்ல. நீங்க சினிமா எல்லாம் பாத்துட்டு அப்படியே ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, எல்லாரும் வேலை பாத்துருக்காங்கல்ல, டயர்ட்ல தூங்குறாங்க. நான் வேணா போய் எழுப்பிட்டு இருக்க வேண்டாமா? எனக்குமே காலையில கலகலன்னு தான். எல்லாரும் காஃபி கொடுத்து எழுப்புறேன். ஐயோ அக்கா, உங்க ரூமுக்கு தான் போறாங்க. இங்க போகாதீங்க. ஐயோ, இப்படி நேரம் எல்லாம் தூங்கவே கூடாதுங்க. நான் இப்பவே செந்தில் தம்பி தம்பி. ஐயோ, மீனா அம்மா, என்னாச்சு? ஏன் எல்லாம் கத்திட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அக்கா, எல்லாரையும் எழுப்பி காஃபி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல. ஒண்ணு இல்ல கதிர் தம்பி, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. சரி, ரூமுக்கு போடா. அதான் நான் அப்பவே சொன்னேன்லங்க, உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலை? பொங்கல் வச்சு இட்லி வச்சு சாம்பாரும் சட்னியும் பண்ணிட்டேன். எழுந்திரிச்சது யாரு காஃபி குடிப்பாங்க யாரு டீ குடிப்பாங்கன்னு தெரியல. அதான் பெருசா போயிட்டே இருக்கு. இன்னும் கூட செஞ்சிருப்பேன். என்ன வந்திருக்க? அதுக்குள்ள உன்னை யாரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் எல்லா வேலையும் வீட்டுல நான் தான் செஞ்சுட்டு இருப்பேன். இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் அத்தை தனியா சொல்லிதான் பகிர்ந்துக்கணும்னு என் அம்மா சொன்னாங்க. அத அத்தை உங்களுக்கு விஷ் பண்ணவே இல்லை, இப்பதான் இருந்துச்சு. நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா இல்ல டீ சாப்பிடுறீங்களா? வச்சிருக்கு மாமா. நீங்க வெறும் வாயத்தோட வாக்கியா? சொல்லிட்டு உனக்கு தெரியுமா, நான் காலையில எதிர்த்து வந்தேனா வந்து போ சாமி. சரி, போய் காஃபியாவது போடலான்னு சமையல் கட்டுக்கு போடல. யார் பண்ணது தெரியுமா? இது எல்லாமே சரவணன் பொண்டாட்டி தங்கமயில் தான் செஞ்சிருக்கா. முடியாத வேலையா மொத்த ஆளா செஞ்சிருக்காங்க. மாமா இந்தாங்க மாமா, சூடா பாத்துக்கோ.
எல்லாத்தையுமே அளவா தான் பண்ணுவோம். என்ன சொன்னீங்க? அக்கா உட்காருங்கக்கா. ஐயோ சேர்ந்து பாக்கலாமே. சேர்ந்து பாக்குறதா? இல்ல இனிமே இந்த வீட கொஞ்ச நாள் போட்டுமே. நேற்று தானே கல்யாணம் ஆகி வந்த, இன்னைக்கு ஒத்தால வேலை பாக்குறீங்க.